ரெடி ஆயிட்டீங்களா? டிஃபன் ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, டைம் ஆயிடுச்சு. குடோன்ல இருந்து மெட்டீரியல்லாம் ஆர்டர் பண்ணோம். சாப்பிடுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? என்ன ஆயிட போகுது? வாங்க சாப்பிடலாம். இல்லைங்க, பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு. காலையில வெறும் வயித்தோட போக கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். ஏங்க இருங்க இருங்க. என்னங்க? ஐயோ ஜீவா, சுட்டுச்சா? என்ன அவ்வளவு அவசரம்? பொறுமையா குடிக்கலாம்ல? சரி. சாரி. நான் வேணா ஆத்தி எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, பரவாயில்ல, நான் குடிச்சுக்கிறேன். சரி. நீங்க குடிச்சிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்னங்க? இது என்னங்க? ஜீவா, ஐஸ் வச்சுக்கோங்க. காட்டுங்க, நான் வைக்கிறேன். இல்ல இல்ல, நானே வச்சுக்கிறேன். உள்ள உள்ள உள்ள. ஜீவா, ஒரு நிமிஷம். உங்க ஷர்ட் பட்டன் ஒண்ணு அறந்திருக்கு. பரவாயில்லைங்க, நான் பாத்துக்கிறேன். ஜீவா, வேலை செய்யற இடத்துல 4 பேர் வருவாங்க போவாங்க. அவங்க முன்னாடி இப்படி இருந்தா நல்லாவா இருக்கும்? 2 மினிட்ஸ் இருங்க, நான் வந்துடுறேன். பரவாயில்லைங்க. ஏங்க இருங்க இருங்க. ஐயோ, டைம் வேற ஆகுது. ஏங்க பரவாயில்லைங்க, டைம் வேற ஆயிடுச்சு. இருங்க, 2 மினிட்ஸ் தான். பரவாயில்லைங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோ ஜீவா, கழட்டாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, தைச்சிடுறேன். வர மாட்டேங்குது. இப்ப பரவாயில்லையா? எது? சூடு சூடு. பரவாயில்ல. ஏங்க டைம் ஆயிடுச்சுங்க. இது முடிஞ்சிச்சு. ஏங்க என்னாச்சுங்க? குத்திருச்சு. இருங்க ஒரு நிமிஷம். ஐயோ இருங்க இருங்க இருங்க, கை காட்டுங்க. உயிருருகுதே, மனம் கரையுதே, எனது வானே. தேங்க்ஸ். ஒரு முறை தான் பார்த்தேன் வரங்க. உன்னை பரவசத்தான் பதிலிருக்க மனம்
எனக்காக நானே உருவாக்குன ஒரு அழகான படைப்பு. பிரிச்சு பாரு. ஹலோ, இப்ப நீ இதை என்னன்னு கேட்கணும். கேட்க மாட்டியா? சரி, கேட்க வேணாம். நீ கேட்ட நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் சஸ்பென்ஸ் போயிடுமே. நீ ஓபன் பண்ணி பாரு. இந்தா, ஓபன் பண்ணி பாரு. நான் அப்புறம் பிரிச்சு பாத்துக்கிறேன். ஏய், 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி ஒரு அற்புதமான கிஃப்டை ரெடி பண்ணிருக்கேன். எனக்காக ஒரு 2 மினிட்ஸ் ஒதுக்க மாட்டியா? ஓ, என் படைப்பு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காதுன்னு ஃபீல் பண்றேன். அப்படி ஒரு தாட் இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. நீ அப்படியே அசந்து போற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அதுக்குள்ள இருக்கு. திறந்து பாரு. இல்ல, எனக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு பாக்குறேன். என்ன நீ சும்மா திறந்து பாரு. அதெல்லாம் விடு. இதை நீ பார்த்தாதான் நான் போவேன், இல்லைன்னா இங்கதான் இருப்பேன். விடு. ஏய், மெதுவா. எப்படி இருக்கு? ஓவியத்தை கட்டி பிடிச்ச முத்தம் கொடுக்கலாமா, இல்ல இத வரைஞ்சவனை கட்டி பிடிச்ச ஃப்ளோல போமா பார்த்தா உனக்கு பிடிக்கலன்னு ஆயிடுப்பா. உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல. அம்மா கிட்ட கூட இதை காலையில காமிச்சேன். ரொம்ப நல்லா இருக்குடா, தத்ரூபமா வரைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட இதை காட்ட போறேன்னு சொன்னேன்னா நீ பார்த்தா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. எப்படி, நல்லா ரியலிஸ்டிக்கா இருக்கா? நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? எனக்கு புரியுது, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பாராட்டத்துக்கு வார்த்தை கிடைக்காம அப்படியே தடுமாறிட்டு இருக்க. இதை நான் உங்களை செய்ய சொன்னேனா? ஓ, சொல்லி செய்யறதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்கு? சொல்லாம செய்யறது தானே சர்ப்ரைஸே. இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாதீங்க, எனக்கு பிடிக்காது. உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? எதுக்கு, என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? கரெக்ட். நீங்க என்ன செஞ்சாலும் என் மனசு மாறாது. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. இனிமேலாவது இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்க. கால் கடுக்க, கை வலிக்க, கண் சிமிட்டாம உயிரோட்டத்தோட ஒரு ஓவியத்தை வரைஞ்ச ரெடி பண்ணா என்ன பைத்தியம். கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா உன் மேல இருக்கிற பைத்தியத்தால தான் இதை நான் பண்ணியிருக்கேன். இதை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் சங்கடம் கிடையாது. ஏன்னா நான் உன்னை லவ் பண்றது உண்மை இல்லை. என்ன அப்படி பாக்குற? இந்த மானம் ரோஷம்லாம் பார்த்தா காதலிக்க முடியுமா? ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா லவ் பண்றவங்க எல்லாருமே மானம் ரோஷம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்தை விரும்பிட்டான்னா அது கிடைக்கிற வரைக்கும் எந்த ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் துக்கத்தையும் துயரத்தையும் இதெல்லாத்தையும் தாங்கிறதுக்கு தயாராயிடுவான். அதே மாதிரி நானும் இப்போ தயாராயிட்டேன். அதனால நீ இப்ப என்ன திட்டினாலோ முறைச்சாலோ கோவப்பட்டாலோ இல்ல அடிச்சா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள உன் மேல லவ் ஃபில் ஆயிருக்கு. இப்பெல்லாம் உன்னை லவ் பண்றத தவிர எனக்கு வேற வேலையே இல்லை தெரியுமா? முன்னெல்லாம் சைட்டுக்கு போனா ஜல்லி, சிமெண்ட், மண்ணு, கம்பி இது எதையாவது பத்தி பேசிட்டு இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் சைட்டுக்கு போனா காவியா 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 உன் பேரு மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க 6 மாசம் இல்ல.
இன்னைக்கே போயிருவேன். ஏய், என்ன நீ 6 மாசம் டைம் கொடுத்த? நான் கூட கரெக்டா கணக்கு வச்சு 4 மாசம் 27 நாள்னு சொன்னேன். இன்னையோட சேர்த்து 2 நாள் முடிஞ்சு போச்சு. மீதி இருக்கிற நாள்ல உன் மனசை மாத்தணும்ல. நீ பாட்டி கிளம்பி போறேன்னு சொன்ன எப்படி? அதெல்லாம் முடியாது. ஆக்சுவலா உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா பிடிக்காத மாதிரி காட்டிக்கிறல்ல. பரவாயில்ல, என் முன்னாடி ரசிக்கலனா கூட நான் போனதுக்கு அப்புறம் ரசிச்சுக்கோ. பாத்து பாத்து. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாடே நெஞ்சில். சாரி பார்த்திபன், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் என்னால வேதனையும் வெறுப்பையும் தவிர வேற எதையுமே தர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கு பிரியா அல்வாவும் மல்லிப்பூவும் வாங்கி தரீங்களான்னு கேட்டாங்க. நாம வேற சைட்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டோம். இன்னைக்கு வாங்கி கொடுத்தா என்ன? ஸ்வீட் வாங்கியாச்சு, அடுத்தது பூ வாங்கணும். அக்கா, மல்லிப்பூ கொடுங்கக்கா. எவ்வளோப்பா வேணும்? 2 முழம். மாமா, ஜீவா எங்கம்மா? வெளியில வேலை இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. அவன் தான் வர லேட் ஆகும்னு சொன்னால. நீயும் எங்க கூடவே சாப்பிடு. வா உட்காரு. இல்லத்த, அவரை வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். பாத்தியா பார்வதி, புருஷங்கார வந்ததுக்கு அப்புறம் அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா இவ சாப்பிட போறாளா, அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. உன் அத்தையும் இதே மாதிரி தான்மா. நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவா. என்ன சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவ சாப்பிடுவா. ஏங்க, நம்ம காலம் வேறங்க. நான் அப்படி இருந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க இப்படி இருக்கிறத நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குங்க. உண்மையிலேயே அண்ணியும் அண்ணனும் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி இவளை வளர்த்திருக்காங்க. சாப்பிடு. காவியாங்கடா, கூப்பிட்டேன், பசிக்கல அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. எனக்கு ரொம்ப பசிச்சுது, அதான் வந்துட்டேன். அவன்கிட்ட இருந்து நீ பிரிஞ்சிருமா? என்னடா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்னு கூப்பிட்டா பசிக்கல அது இதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு காரணமாடா? என்ன ஏங்க விடுங்க, அவ பாவம் படிச்சிட்டு இருக்கால. சாப்பிட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கும், அதான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்லிருப்பா. டேய், நீ சாப்பிடுறா. போதுமா, நான் எழுந்திருக்கிறேன். மாமா, ஒரு நிமிஷம், நீங்க அப்படியே கை கழுவுங்க. ஏம்மா? ஒரு நிமிஷம். என்னங்க, பிபி டேப்லெட். ஓ, அப்புறம் மறந்துடுவீங்க. மாமா, உங்க சுகர் டேப்லெட்
டேப்லெட்ஸ் தீந்துருச்சு மாமா. ம் ஆமாம்மா, காலையிலேயே பார்த்தேன். ஜீவா பையிட்ட சொல்லி அனுப்பியிருக்கேன். வாங்கிட்டு வரட்டும், போட்டுக்கிறேன். ம். சரி, நான் எடுத்துக்கிட்டுமா? ஐயோ, யாருக்கும் தெரியாம வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்படி எல்லாரும் உட்காந்துருக்காங்களே. டேய் ஜீவா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. சரி வா, பிரியா உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்கா, வந்து உட்காரு வா. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம். சரிடா போ. போ. டேய், 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 இரு, ஒரு நிமிஷம். இந்த டேப்லெட் வாங்கிட்டு வர சொன்னேடா காலையில, சுகருக்கு. அதை கொடு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து தரேன். டேய், நீ எப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருது, நான் எப்போட மாத்திரை சாப்பிடுறது? போய் தூங்குனடா, நேரமாகுது, கொடு. பா. என்னடா எதையோ மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்க? குடுறா, டேப்லெட்டை குடுறா. அப்பா, இவன் ஒருத்தன் என்ன தர மறைச்சு ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்க? அவ்வளவுதானே. இது என்னடா அது? இதைத்தான் மறைச்சு மறைச்சு உள்ள கொண்டு போயிட்டு இருக்கியா? என்னங்க அது? என்ன? மல்லிப்பூ. இரு, இன்னும் ஏதோ உள்ள இருக்கு. தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும் போல இருக்க. இதுல என்னடா இருக்கு? ஏய், அல்வா. பாத்தீங்களா, என் பையன் அவன் பொண்டாட்டிக்காக எவ்வளவு ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கான்னு. இதத்தான் மறைச்சியா? சபாஷ்டா. டேய், ஒலக்க. நீ இருக்கிய ஏடா, என்னைக்காவது காவியாவுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியாடா? இந்த மாதிரி அப்பப்ப ஏதாவது வாங்கி கொடுக்கணும்டா. அப்பதானே அந்த பொண்ணு உன் மேல பெரியம்மா பாசமா இருப்பா. அதுக்கு என்னப்பா, இப்பவே வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ற பாருங்க. ஐயோ, ஏன்டா கை கழுவிட்டு இருக்க? மா, அப்பா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் வாங்கி கொடுக்கலான்னு அப்புறம் அல்வா கண்ண மரியாதை. அதுக்காக இப்ப போவியா? மணி என்னடா ஆச்சு? 10 மணி ஆகுதுடா. எந்த கடை திறந்திருக்கும்? இதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், விடு. ஆமால, அதுவும் சரிதான். ஏண்டா, வாங்கும் போது ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா எனக்கும் சேர்த்து வாங்க சொல்லியிருப்பேன்ல. ஏன்டா இப்படி இருக்கீங்க? கூட பிறந்த அண்ணனுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கொடுங்கடா. டேய் 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 டேய், போடா போடா, பாவண்டா. நெடுகிறான் பாரு, எதுக்கா இவனை சங்கடப்படுத்துற? போதும், விடு. யாரு இவரு சங்கடப்படுவாரு? நாளைக்கு என் பொண்டாட்டிக்கு எப்படி வாங்கி கொடுத்து அசத்துறேன்னு பாருங்க. முதல்ல அதை செய்டா. போ. வந்துட்டான் பேச. சரி போ. அப்பா, ட்ரெஸ் மாத்திட்டு வந்து. சரி சரி. டேய் டேய், இரு. இந்தடா, இது அப்புறமா நீயே உன் கையால அவகிட்ட கொடு. பா. போ. காவியா கிட்ட இருந்து பார்த்திய பிரிச்சிடலாம். ஆனா பார்த்தி கிட்ட இருந்து எப்படி காவியாவை பிரிக்கிறதுன்னு தெரியலையே. பிரியம்மா, பாவம் ஜீவா உனக்காக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்தான். நான் எல்லாரும் முன்னாடியும் வலுக்கட்டாயமா அதை வாங்கி பிரிச்சு பார்த்துட்டேன். இதனால உனக்கு மாமா மேல எதுவும் வருத்தம் இல்லையே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. சரி, அவன் கீழே இறங்கி வந்ததும் 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்டுருங்க. நேரம் ஆயிட்டே இருக்கு பாரு. பார்வதி வா. ஏய் பார்வதி, என்ன கண்ணை திறந்துகிட்டே கனவு கண்டுட்டு இருக்கிய? போலாமா?
இதோ வரேங்க. வா. நாம கேட்கவே இல்லையே பார்ட்டி எப்படி வாங்கிட்டு வந்துச்சு?